எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நான் கிச்சனில் நிற்கிறத வச்சு நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க சமைச்சு காமிக்க போகிறேன்னு. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சப்பாத்தி. நான் சப்பாத்திலே பார்த்திங்கன்னா 300-400 வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒவ்வொன்றா செய்து காமிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதினா ஸ்பைசி சப்பாத்தி செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு புதினா ரொம்ப நல்லது. பொதுவாக சொல்லணும்னா சருமத்திற்கு புதினா ரொம்ப நல்லது இல்லையா, அதுலேயே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து செய்து காமிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதினா இந்தா சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க யாருமே. சட்னியாக செஞ்சு கொடுத்தா கூட சிலருக்கு அந்த மனம் பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அதனால் அந்த சப்பாத்தி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம புதினா சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருள்களும் செய்முறையும் பார்த்துடலாமா? இப்போது புதினா ஸ்பைசி சப்பாத்திக்கான தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு புதினா இலைகளை நல்லா பொடியாக நறுக்கி வச்சதை எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக வச்சுக்கோங்க. 1க்கு 2 நுணுக்கினா கூட போதும். இப்போ அதில் மற்ற பொருள்கள் என்ன சேர்க்கலான்றது பார்க்கலாம். இந்த மாவில் முதல்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உப்பு எல்லாத்துலேயும் சேரணும். அடுத்தது நான் அதில் நெய் 1 டீஸ்பூன் போல் போடுவேன். எப்போவுமே சப்பாத்தி மாவில் சேர்ப்பேன். நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இப்போது நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம், ஓமமையும் சேர்த்துக்கலாம். ஓமமை ஹிந்தியில் அஜ்வைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கேரோம் சீட்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். இப்படி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம என்ன தான் பவுலில் பிசைஞ்சால் கூட அந்த டேபிள் டாப்புக்கு மாற்றி பிசைகிற மாதிரி ஆகாது. இப்போது நல்லா இழுத்து பிசைகிறதுக்கு நான் வந்து டேபிள் டாப்புக்கு மாற்றிக்கிறேன். இதை இப்படி நல்லா விரல் பதிகிற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சிறு உருண்டைகளாக்கி இப்போ உருட்டணும். சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு சுட வேண்டியது தான். இது வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு முதவே பிசைஞ்சு வச்சுக்கணும்னா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. யார் எப்போ வர்றாங்களோ, ஆஃபீஸ்லேருந்து குழந்தைங்க ஒவ்வொரு டயத்துக்கு வருவாங்க இல்லையா, அப்போது அவங்க வரும்போது சூடாக நம்ம உருட்டிட்டு செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் சுவையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு அதை சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. இப்போ சொல்லலாமா? இப்போது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 300-400 வெரைட்டி சப்பாத்தி நம்ம வந்து செய்யலாம் நம்மளோட க்ரியேட்டிவை பொறுத்து அப்படின்னு. அதுபோல் இது போல் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து நம்ம சப்பாத்தி செய்து கொடுத்தோமே ஆனால் நம்ம பிள்ளைங்க புதினா சாப்பிடாதவங்கலாம் சாப்பிடுவோம். இந்த அஜ்வைன் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அஜ்வைன் சேர்க்கறது, சீரகத்தை சேர்க்கறது இப்படி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ளே போகணும். வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அவங்க அதை டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடவும் செய்வாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நான் சொன்ன அளவில், அதாவது 4 கப்பு சொல்லியிருந்தேன்ல, அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18-20 சப்பாத்திகள் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 20 சப்பாத்தி, ஏன்னா எங்களுக்கு மெயின் உணவாக சப்பாத்தி தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. இன்னொன்று நானும் கூட சப்பாத்தி தான், 3 வேளையும் சப்பாத்தி கொடுத்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த சப்பாத்தி சாப்பிட்டு மெயின் உணவு எங்களுக்கு சப்பாத்தியாக இருந்த காரணத்தினால அது கோதுமையில் எது செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம viha.online இருக்குது. அது ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா எப்போவுமே நமக்கு இந்த கப் அளவு சொன்னாங்க இல்லை ஸ்பூன் அளவு சொன்னாங்கன்னா நம்ம எந்த ஒரு ரெசிபி செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். சரி, இப்போ இந்த சப்பாத்தியை உருட்டலாமா? லேசாக மாவு தொட்டு உருட்டணும். இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற உட்காருவாங்க இல்லையா, அப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூடாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது தவா வச்சது சூடாயிடுச்சு. நான் சப்பாத்தியை சுடுறேன். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு சுடுங்க, அப்போ தான் நல்லா வரும் சப்பாத்தி.
இது சுடுறதுக்கு நீங்கள் நெய் அல்லது உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவைப்படுதோ சமையல் எண்ணெய் அதை வச்சு சுட்டுக்கோங்க. சுடும்போது இப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க, அப்போ தான் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் விழும். இந்த தவா சூடாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வந்துடும். அது கலரே பார்த்திங்களா நல்லா மஞ்சள் கலரில் பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. நம்ம இத்தனைக்கும் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இது பாருங்கள் சுட்டுருச்சு. இதை எடுத்துடுறேன். அடுத்ததும் இதே போல் நீங்கள் சுட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம புதினா சப்பாத்தி செஞ்சோம் இல்லையா, என்ன அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் இருக்கு இல்லையா, கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டு அதில் தயிர் மசாலா போடுவேன். இப்போ தயிர் மசாலா மோர் மசாலா இது ரெண்டும் மோருக்கும் தயிருக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இன்னொன்று உடல் குளிர்ச்சி கொடுக்கும் புதினா எல்லாம் போட்டு பண்ணதுனால. இந்த மோர் மசாலா மோரில் போட்டு நம்ம குடிக்கிறதுனால கண்கள் எல்லாம் நல்லா குளிர்ச்சி பெறும், உடம்பும் நல்லா குளிர்ச்சி பெறும். இப்போது இது நான் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியை புதினா சப்பாத்தியை ஊறுகாய் கூட இல்லாட்டி இந்த மாதிரி தயிர் கூட சாப்பிடுவேன். இந்த மாதிரி மசாலா போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மோர் மசாலா பொடி உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் தயிரை வச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். ஒரு ஊறுகாயும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதோ நம்ம புதினா சப்பாத்தி தயார். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இது நீங்கள் நான் சொல்கிறேன்ல சப்பாத்திஸ் எல்லாம் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெரைட்டியாக ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி செஞ்சு அசத்துங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அசந்து உங்களை வியந்து பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ காலையிலேயே நாங்கள் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எது தொட்டுக்க இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்லாம் நம்ம. இப்போ பாருங்கள் இந்த தயிரில் மசாலா போட்டிருக்கேன்ல அது கூட நான் சாப்பிட்றேன். சப்பாத்திக்குன்னு ஒரு சுவை, இந்த தயிருக்குன்னு ஒரு சுவை, அதில் போட்டிருக்கிற மசாலாக்குன்னு ஒரு சுவை. ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. ரொம்ப பிரமாதம். இதை நீங்கள் இப்போது பிரமாதமாக இல்லையான்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும், சரியா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.